தூக்கம். இது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவனுக்கும் அவசியமானதாக இருக்கிறது. குறிப்பா தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே பாதி இரவு பாதி பகல் என்று உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பகலை ஆள ஒரு சுடர், இரவை ஆள ஒரு சுடர். நான் இப்படி தான் யோசிப்பேன். நம்ம தூங்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறார். இருட்டை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விடிபல்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறார். அதான் இரவை ஆள சிறிய சுடர். இரவையும் பகலையும் ஆள்றதுக்காக சுடரை உண்டாக்கின தேவன் இவைகளை ஆள்வதற்காகத்தான், அந்த சுடர்களை ஆள்வதற்காகத்தான் நம்மை உண்டாக்கினார் தேவன். நம்முடைய தூக்கத்தை தேவன் மிக மிக விரும்புகிறார். அவர் நம்ம தூங்கும் போது பக்கத்தில் இருந்து பார்க்கிறார். அவர் நாம் ஓய்வெடுப்பதை மிக மிக விரும்புகிற ஒரு தேவன் அவர். ஆதாமுக்கு உண்மையிலே ஒரு அயர்ந்த நித்திரை. அதற்கு பின்புதான் ஏவாள் வருகிறார். நிறைய நேரங்களில் ஆய்விலே கிடைக்காத அந்த பதில்கள் நம்முடைய ஓய்விலே கிடைக்கிறது. பிரியமானவர்களே, நீங்க வாழ்க்கையில எதையாவது செஞ்சு செஞ்சு தோத்து போனவங்களா, முடியாதவங்களா, கஷ்டத்தோட உணர்வீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது நீங்க நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். நான் அடிக்கடி ஓய்வுன்னு சொல்றது இளைப்பாறுதல், உள்ளத்தின் இளைப்பாறுதலை சொல்லுவேன். ஆனா ஆண்டவர் உள்ளத்தின் இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, உடலின் இளைப்பாறுதலையும் விரும்புகிறவர். அவர் கர்த்தர் அவருக்கு பிரியமானவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறாராம். நம்முடைய நித்திரை கூட இன்பமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உண்மையில்லை, நாம் வேலை செய்யும் போது எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமோ அதே மாதிரி நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை நாம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதற்காக அவர் மிகப்பெரிய விலை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் ஒரு முறை ஒரு இடத்துல படித்தேன். ஒரு மருத்துவமனையில் ஒரு வாசகம் இப்படியா எழுதப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, கடவுளே இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் என்ன குழந்தையா மாத்துங்க, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி பல மனிதர்களுடைய மனக்குமுறல் இதுவாகத்தான் இருக்கிறது. ஆனா இந்த நிம்மதி, சந்தோஷம், தூக்கம் தேவன் நமக்கு இலவசமாக தருகிறார். உங்களை குற்றப்படுத்துகிற எதையும் நீங்கள் கவனிக்காதீர்கள். உங்களை குணமாக்கின தேவனை பாருங்கள். அவர் உங்களுக்கு எந்த மாத்திரையும் இல்லாமல், மருத்துவங்கள் மாத்திரை வேணா கொடுக்கலாம் தூக்கத்துக்கு, ஆனால் தேவன் தான் உண்மையான மாற்றத்தை தர முடியும். அந்த தேவன் உங்கள் தூக்கத்தை விரும்புகிறார். உங்களை அவர் தாலாட்ட விரும்புகிறார். நீங்க தூங்கணும்னு. மீண்டும் சந்திப்போம் கர்த்தரின் காதில். என்று முன்புடன் உங்கள் சிவகுமார். நன்றி.